இப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. வெல்கம் டு மை பேக்கிங் சீரீஸ் பார்ட் 7. நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் சென்னையில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூ இயர் விஷஸோட சாக்லேட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நட்ஸ் லோடடோட சாக்லேட் பார் ரெடி பண்ணி வித் கஸ்டமைசேஷன் ஆஃப் ஃபோட்டோ அண்ட் ஃப்ரேசஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் போட்டு அழகாக வந்து புக் மார்க்கோட தேங்க்யூ கார்டோட சூப்பராக பேக் பண்ணி நம்ம கொரியர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சுங்க. ஆக்சுவலி 25 வந்து கிறிஸ்மஸுங்கிறதுனால அன்னைக்கு வந்து டெலிவரி போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 26 வந்து டெலிவரி ஆகிரும் அப்படின்னு சொன்னனால தான் நம்ம பேக் பண்ணி அன்னைக்கு வந்து நம்ம கொடுத்தது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா 26 வந்து அந்த கொரியர் போகலை, 27 தான் கொரியர் ரிசீவ் ஆயிருக்கு. நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைங்க, கொரியர் ஆஃபீஸில் தான் லீட் பண்ணிட்டாங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை நீங்களே கேளுங்க. ஏசா டிலைட்ஸ் இன்றைக்கி தான் வந்து இந்த பார்சல் வந்து எனக்கு வந்தது. கஸ்டமைசேஷன் சூப்பராக இருந்தது. அந்த பேக்கிங்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ். எதிர்பார்க்கவே இல்லை. ஒன் டே லேட் ஆனால் கூட பட் மெல்ட் ஆகிடும் அப்படி தான் நான் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பக்காவாக இருந்தது. இப்போ கேட்பரி டைரி மில்கில் எப்படி இருக்கும் அதே ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக ஷேப்பிங்லாம் கரெக்டாக இருந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.